தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் இருக்கின்ற ஒரு காட்டுப்பகுதியில் பெருமளவிலான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் குற்றச் செயல் ஒன்றை தடுப்பதற்காக சென்ற போலீசார் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அது குறித்த செய்திகளையும், கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 சகோதரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளையும், அத்துடன் மற்றொரு யூடியூபர் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும், இன்னும் பல செய்திகளும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் ஒன்று இருக்கிறது. நாட்டிலே தற்பொழுது காணாமல் போயிருப்பவர்கள் பற்றிய ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். மன்னாரில் களவெடுக்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னாரில் இருக்கிற சாந்திபுரம் என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவராத்திரி தினத்தண்டு எல்லாரும் சிவராத்திரி கோயிலுக்கு போன பிறகு வீடு உடைச்சு 3 பேர் போய் திருடி இருக்கணும். எவ்வளோன்னு சொன்னால் 28 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடி கொண்டு போயிருக்கணும். இந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்காக ஒரு போலீஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் வேட்டை இடம்பெற்று வந்தது. அதனை அடுத்து நேற்று முன்தினம் போலீசார் குறிப்பிட்ட 3 சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர்கள்தான் திருடியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் அவர்களால் திருடப்பட்ட சகல நகைகளும் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட அந்த 3 சந்தேக நபர்களுக்கும் 28, 29, 33 ஆகிய வயதுகள் என்று சொல்லப்படுகின்றது. அத்துடன் அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. நேற்று கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் 2 குழுக்களுக்கிடையில் பாரிய மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட பகை காரணமாக இந்த 2 குழுக்களும் மோதிக்கொண்டதில் 2 சகோதரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இள வயதுடைய 2 சகோதரர்கள். அவர்களுடைய வயது 21 மற்றும் 22 என்று சொல்லப்படுகின்றது. 2 தனிப்பட்ட குழுக்கள் மோதிக்கொண்டதாகவும் அதனை போலீசார் வேடிக்கை பார்த்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் 3 போலீசார் போயிருக்கின்றார்கள். அந்த 3 போலீசாரினாலும் தலையிட்டு அவர்களை அடக்க முடியவில்லை. அவர்களில் 10 பேர் இருந்தார்களாம். 2 குழுக்களையும் சேர்ந்த 10 பேர் இருந்து மோதிக்கொண்டிருந்தார்களாம். எனவே போலீசாரினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்கள், 2 சகோதரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் கொழும்பில் இருக்கின்ற நவலோகபுர என்று சொல்லப்படுற ஒரு இடத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் என சொல்லப்படுகிறது. குற்றச் செயல் ஒன்றை தடுப்பதற்கு சென்ற போலீசார் மீது மோசமான முறையில் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. எங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், படேவிட்ட என்று சொல்லப்படுற ஒரு இடம். படேவிட்ட என்று சொல்லப்படுற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு இடத்துல ஒரு மறைவான இடத்துல ஒரு குழுவினர் இருந்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதாவது போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு சட்டவிரோதமான செயலில் ஈடுபடினோம் என்று சொல்லி இவைக்கு தகவல் கிடைக்குது போலீஸுக்கு. அப்போ என்ன செய்யணும், போலீஸ் அங்கே போயினோம், செக் பண்ணுறதுக்கு போயினோம். அப்படி போன இடத்துல அங்கே இருந்த ஒரு நபர் ஒரு கூரிய ஆயுதத்தால் ஒரு போலீசார் மேலே தாக்குதல் மேற்கொண்டு அந்த போலீசார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். படேவித்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் தப்பியோடி விட்டதாக சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு பிரபலமான பாதாள உலக குழுவினுடைய தலைவருடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவருடைய பேர் வெலே சுதா என்று சொல்லப்படுகிறது. அந்த வெலே சுதா என்று சொல்லப்படுற அவருடைய சகோதரன் தான் இந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு, அதாவது அரசாங்க விஜயம் இல்லை, தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இங்கு லண்டனுக்கு வந்திருக்கின்றார். அப்படி லண்டனுக்கு வரைக்குள்ள இங்கே 2 நாள் நின்றுருக்கார். 2 நாள் அவரும் அவருடைய மனைவியும் இன்னும் ஒரு 10 பேரும், மொத்தமாக 10 பேர் இங்கே லண்டனுக்கு வந்திருக்கணும். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் இந்த 2 நாளும் இங்கே தங்கியிருக்கணும். அப்படி தங்கி இருந்துட்டு போனதுக்கு அரசாங்கம் காசு செலவழிச்சிருக்கு. இதுதான் பிரச்சனை. இவர்களுடைய தனிப்பட்ட பயணத்துக்கு அரசாங்கத்திலிருந்து காசுகளை எடுத்து பயன்படுத்திக்கிறார்கள். எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 160 லட்சம் ரூபாய் 160 லட்சம் ரூபாய் செலவழித்து, அரசாங்கத்தினுடைய காசை செலவழித்து 2 நாட்கள் லண்டனுக்கு தனிப்பட்ட முறையில் போயிருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அவருடைய மனைவியார் உள்ளிட்ட 10 பேர்.
முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கா அவர்கள் இப்போதைய அரசாங்கத்தை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை கேட்கக்குள்ள அவர் பாராட்டுறாரா அல்லது விமர்சனம் செய்கிறாரான்னு சொல்லி குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், நீங்கள் முந்தி JVP-யாக இருக்கக்குள்ள என்னதான் NPP என்று சொல்லி இப்போ இருந்தாலும் பழைய JVP தானே. நீங்கள் JVP-யாக இருக்கக்குள்ள நீங்கள் செய்யாத அட்டகாசமே இல்லை. நீங்கள் நிறைய கொலை சம்பவங்கள், கடத்தல் சம்பவங்கள் எல்லாமே செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் இப்போ நாட்டில் நடக்கிற இந்த வன்முறைகள், இந்த பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் குழுக்கள் என்று சொல்லி எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற தகுதியும் திறமையும் உங்களுக்குத்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இது பாராட்டுறாரா அல்லது ஏதாவது விமர்சனம் செய்கிறாரான்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த உட்கட்சி பிரச்சனை வரையக்குள்ள, அதாவது JVP-க்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரையக்குள்ள ஆளையால் மாறி மாறி சுடுறது, இந்த மாதிரியான சம்பவங்களையும் சுட்டி காட்டிக்கார். இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் சரியான எக்ஸ்பர்ட். எனவே நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த செய்தியை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கா அவர்கள் இப்போதைய அரசாங்கத்தை பாராட்டுற மாதிரி இருக்குதா அல்லது விமர்சனம் சொல்ற மாதிரி இருக்கா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். நேற்றைய செய்தி அறிக்கையில் ஒரு தகவல் என்று சொல்லியிருப்போம். என்னென்னு சொன்னால், பொடி சுத்தா என்று சொல்லப்படுற ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்பட்டவர் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை பின்னேரம் ஒரு 6:30 மணி போல், அதாவது அவர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இனம் தெரியாத நபர் ஒரு ஆள் மோட்டார் சைக்கிளில் அவரை சுட்டு கொன்று விட்டு தப்பியோடியதாக நேற்று வெளியிட்ட செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவருடைய கொலைக்கான காரணம் வெளியாகி இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த பொடி சுத்தா என்று சொல்லப்படுறவர் 4 பிள்ளைகளினுடைய தந்தை. சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிற நபர். அவருக்கு வேறு எந்த பின்னணியும் கிடையாது. கூலி வேலை செய்கிற நபர். அப்படி இருக்கும்போது எதுக்கு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆள் இந்த மாதிரி வன்முறையாக அவரை கொலை செய்யணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கான காரணம் வெளியாக இருக்குது. இவர் போலீஸாரோட சேர்ந்து சில வேலைகளை செய்கிற வராம். அதாவது போலீஸாருக்கு தகவல்கள் கொடுக்க வராம். ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சில முறைகேடான விஷயங்கள், போதைப் பொருள் கடத்தல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தானே ஊருக்குள்ளே. அது சம்பந்தமாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குற வராம். எனவே அதை தெரிந்து கொண்ட பாதாள உலக குழு தலைவர் ஒரு ஆள், அவருடைய பேர் சமன் கொல்லா என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆளுடைய ஏற்பாட்டில் தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. எனவே சமன் கொல்லா இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதே நேரம் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் கூட இன்னும் கைது செய்யப்படவில்லை. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் இந்த சமன் கொல்லா ஏற்கனவே இன்னும் ஒரு கொலை சம்பவத்திலையும் ஈடுபட்டவராம். எப்படி என்று சொன்னால், 2016ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அந்த அப்பாவினுடைய 2 பிள்ளைகள் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்படினம். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா, அந்த அப்பா தகவல் கொடுக்கிறவராம், போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறவராம் என்று சொல்லி அந்த அப்பாவையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் சுட்டுக் கொண்டவர் தான் இந்த சமன் கொல்லா என்று சொல்லப்படுற நபர். எனவே 2016ஆம் ஆண்டிலிருந்தே குற்றவாளி என்று சொன்னால் அப்போ ஏன் இன்னும் கைது செய்யல என்ற ஒரு கேள்வி இருக்குது. 2016ஆம் ஆண்டில் குற்றம் செய்த ஒரு ஆள் 2025ஆம் ஆண்டில் திருப்பியும் குற்றம் செய்கிறார் என்று சொன்னால் அப்போ ஏன் கைது செய்யல என்ற கேள்வி இருக்குத்தானே. எனவே இன்று வரை அவர் கைது செய்யப்படவில்லை. முல்லைத்தீவில் சிலாவத்தை பகுதியில் பெருமளவிலான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் இருக்கின்ற தியோ நகர் என்று சொல்லப்படுற ஒரு நகரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு வித்தியாசமான மர்மமான பொருள் இருக்குன்னு சொல்லி மக்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், கடற்படைக்கு போய் தகவல் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள ஒரு வித்தியாசமான பொருள் இருக்குன்னு சொல்லி. அப்போ கடற்படை செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு உர பேக் ஒன்று இருந்திருக்குது. அப்போ அந்த உர பேக்கை தோண்டி எடுக்கக்குள்ள, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் பச்சை கலர் உர பேக் ஒன்று. அதை தோண்டி எடுத்து வெளியில பார்த்தா அதுக்குள்ள துப்பாக்கி ரவைகள் இருந்திருக்குது. இந்த ரவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 1400 ரவைகள் இருந்திருக்குது அந்த பேக்கில். இந்த 1400 ரவைகளும் T56 வகை துப்பாக்கிக்கு பொருத்தமான ரவைகள் என்று சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த ரவைகள் இப்போ பாவிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா நீண்ட காலம் மண்ணுக்குள் இருந்தபடியால் அது இயங்கு நிலையில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த ரவைகள், அதாவது 1400 ரவைகள் அடங்கிய இந்த உரப்பை இப்போ முல்லைத்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு யூடியூபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய பேர் DK கார்த்திக். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது என்னத்துக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முதல் நடைபெற்ற ஒரு வாழ்வெட்டு சம்பவத்துடன் இவருக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. அதாவது அந்த வாழ்வெட்டு என்னென்று சொன்னால், கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் 4-5 நாளைக்கு முதல் இரவு 9 மணி போல ஒரு ஆளுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு ஆள் மேலே வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு அந்த வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்தவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கர் சுகிர்தன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய படங்கள் இருக்குது. அந்த படத்தை பார்க்க முடியாது, அது கொஞ்சம் கோரமாக இருக்குது. அதனால
நான் பயந்து கொள்ளையில அந்த சங்கர் சுகிர்தன் வந்து இப்போ கிளிநொச்சி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார், இன்னமுமே வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். அப்போ இந்த வாழ்வெட்டு சம்பவத்தோட DK கார்த்திக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசாருடைய விசாரணைகளின் பின்னர் தான் சரியான தகவல்கள் வெளியாகும். அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு ரோட்டால வந்து ஒரு போலீஸ்காரர் வாரார். போலீஸ்காரர் வந்து கையில் வந்து ஒரு கூடை மாதிரி, ஒரு வலை மாதிரி ஒரு கூடையை கொண்டு வரார். அந்த கொசு பிடிப்பம் அது மாதிரி ஒன்றை கொண்டு வரார். நடந்து வரைக்குள்ள பார்த்தா இருந்தாப்போல ரோட்டு எல்லா பக்கத்தாலையும் பிரியுது. எந்த பக்கம் போகிறோன்னு தெரியல. ஒரு ரோட்டு தான், ஆனால் பல பக்கத்தால் பிரியுது. ஒரு ரோட்டுன்ற பேர் வந்து தேசப்பந்து தென்னக்கோன் ஒரு ரோட்டு. இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தி என்று சொல்லப்படுற ஒரு ரோட்டு. அடுத்த ரோட்டு வந்து அண்டர் வேர்ல்டு, அதாவது பாதாள உலக குழு என்று சொல்லி ஒரு ரோட். அடுத்தது வந்து பிரசன்ன ரணவீர என்று சொல்லப்படுற முன்னாள் அமைச்சர், அவற்றை பேர் போடப்பட்டிருக்குது. எனவே போலீஸ்காரர்கிட்ட கையில் இருக்கிறது ஒரு கூடை, ஒரு கொசு பிடிக்கிற கூடை. இத்தனை ரோட்டுகள், இத்தனை கொசுக்களை வந்து பிடிக்க வேண்டி இருக்குது. ஆனால் பாருங்க, இவ்வளோ நாளாச்சு இன்னும் ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியலை. எங்கே தான் ஒழிச்சிருக்கணுமோ தெரியாது. இத்தினூண்டு ஒரு சின்ன இலங்கை நாட்டுக்குள்ளே வந்து எங்கே தான் ஒழிச்சிருக்கணும்னு தெரியலை. எனவே போலீஸார் இப்பொழுது வலை வீசி தேடி வருகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் இந்த கார்ட்டூனை வந்து வரைந்திருக்கின்றார். எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.